மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகியுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்ற ஒப்பந்தம் சென்னை அறிவாலயத்தில் இன்று திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தமானது. இதுவரை திமுக கூட்டணியில் இடம் பிடித்துள்ள மதிமுக, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே ஒப்பந்தம் இறுதியாகிவிட்டது. இந்நிலையில் இன்றைய கூட்டத்தில் காங்கிரசுக்கு எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பது பற்றி ஆலோசித்த பின்னர் 10 தொகுதிகளுக்குமான ஒப்பந்தம் இறுதியானது. காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் எவை என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று காங்கிரசின் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி பங்கீடு என்பது இனிமையான முறையில் நிறைவேறி இருக்கிறது. எங்களுடைய 10 தொகுதிகளுக்கும் புதுவையையும் சேர்த்து கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் நாங்களும் இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள், வாய்ப்புள்ள தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு 1 மாத காலமே உள்ள நிலையில் இன்னமும் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் எவை என்பதும் வேட்பாளர்கள் யார் என்பதும் அறிவிக்கப்படாமலேயே உள்ளது. குறிப்பாக அதிமுக அணியில் போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பாக கூட்டணிக்குள் ஒருமித்த கருத்து எட்டப்படாததே கால தாமதத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கூட்டணி ஒப்பந்தத்தை முதலில் கையெழுத்திட்டு தேர்தல் பரபரப்பை தொடங்கி வைத்த அதிமுக அணியில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் தொகுதிகள் அறிவிப்பிலும் வேட்பாளர் அறிவிப்பிலும் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. 20 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துள்ள அதிமுக மீதமுள்ள 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதில் பாமக போட்டியிட விரும்பிய கள்ளக்குறிச்சி தொகுதியை தேமுதிகவும் விரும்பியது. காரணம், அங்கு தேமுதிகவின் துணைத் தலைவரும் பிரேமலதாவின் சகோதரருமான சுதீஷ் களமிறங்குகிறார். அதனால் பாமக தரப்பும் கள்ளக்குறிச்சியை தேமுதிகவிற்கு விட்டுக் கொடுக்க தயாராகிவிட்டது. ஆனால் அதிமுக தரப்பில் தேமுதிகவிற்கு 3 பொது தொகுதிகளும் ஒரு தனி தொகுதியும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரை 4 தொகுதிகளுமே பொது தொகுதியாகவே கேட்பது சுமூகமான முடிவை எட்டுவதில் காலதாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளிடம் கொடுக்க அதிமுக நினைக்கிறது. திருச்சியை தேமுதிகவிற்கு ஒதுக்குகிறது அதிமுக. அங்கே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருநாவுக்கரசரோ அல்லது திமுக போட்டியிட்டாலும் வலுவான வேட்பாளர் களமிறங்கலாம் என்று கருதுவதால் தேமுதிக திருச்சி தொகுதியை பெறுவதில் தயக்கம் காட்டுகிறது. அதேபோல பாமகவிற்கான 7 தொகுதிகளில் ஒன்றாக மத்திய சென்னையை கொடுக்கிறது அதிமுக. அங்கு தயாநிதி மாறன் போட்டியிடக்கூடும் என்பதால் அதற்கு மாற்றாக நாமக்கல் அல்லது பெரம்பலூர் தொகுதியை கேட்கிறது பாமக. ராமநாதபுரம் தொகுதி எம்பியாக தற்போது அன்வர் ராஜா உள்ள நிலையில் மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிட அதிமுக விரும்புகிறது. ஆனால் பாஜக தரப்பில் ராமநாதபுரம் தொகுதி கேட்கப்படுகிறது. இவ்வாறு அதிமுக கூட்டணி கட்சிக்குள் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் தொடர்பாக ஏற்பட்டுள்ள இழுபறியை தொகுதியில் அறிவிக்கப்படாததற்கான காரணிகளாக கூறப்படுகிறது. விஜயகாந்தை அவரது இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் இன்று காலை நேரில் சந்தித்தது கூட்டணிக்குள் சுமூகமான போக்கை கொண்டு வருவதற்காகவே என்றும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு கேப்டன் விஜயகாந்த் உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த சந்திப்பு நல்லபடியாக முடிஞ்சது. நல்லபடியாக நாங்கள் பேசணும், அவ்வளோதான். சார், அதிமுக அமைச்சர்களும் இங்கே இருக்காங்க. நீங்கள் மட்டும் வந்திருந்தா சந்திப்புன்னு எடுத்துக்கலாம். கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவும் இங்கே இருக்கிறதுனால தொகுதி பங்கீடு தொடர்பாக ஏதாவது பேசுனீங்களா? எந்தெந்த தொகுதிகள்னு? அதெல்லாம் ஒன்றும் பேசல. காரணம் என்ன சார்? காலதாமதம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி போது எப்போது நடக்கிற தாமதம் தான். இப்போ மட்டும் இல்லை, எல்லா தேர்தலையும் இது நடக்கிறது தான். அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தஞ்சை தொகுதியில் போட்டியிட உள்ளதாக GK வாசன் அறிவித்துள்ளார். இல்லை, அதிமுக சிம்பிளில் தமாக நிற்கவில்லை. சைக்கிள் சின்னத்தை பொறுத்த மட்டில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வெற்றி பெற்றிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் 8 வாரத்திற்குள் தமாகவினுடைய மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. 31/1/2019 அன்று நாங்கள் ஒரு மனு கொடுத்திருக்கிறோம் தேர்தல் ஆணையத்துக்கு. அநேகமாக அடுத்த வாரம் அவர்கள் விசாரணைக்கலாம். அப்படி விசாரணையின் முடிவில் சைக்கிள் சின்னம் கிடைத்தால் சைக்கிளில் போட்டியிடுவோம். கிடைக்கவில்லை என்றாலும் கூட வேறு சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த சின்னத்தை போட்டியிடுவோம்.
அதிகாரப்பூர்வமாக தஞ்சாவூர் தொகுதியை அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் கேட்ட தொகுதியே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள புதிய நீதி கட்சி வேலூரில் போட்டியிட உள்ளதாக ஏசி சண்முகம் அறிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் 40 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் போட்டியிடும் கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிந்த நிலையில் தென்காசி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி போட்டியிடுவார். மீதமுள்ள 36 தொகுதிகளில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக போட்டியிட உள்ளது. தொகுதி பங்கீட்டில் இருக்கும் சிக்கல்களும் அடுத்து வரும் நாட்களில் விரைவாக பேசி முடிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் அதிமுக தொண்டர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செந்தில், அரசியல் செய்தி பிரிவு. எதிர்மறையான தேர்தல் கணிப்புகளை பொய்யாக்கும் விதமாக தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று அமைச்சர் வீரமணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் புதிய நீதி கட்சியின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அமைச்சர் இதனை கூறினார். மெகா கூட்டணியிலே அங்கம் வைக்கக்கூடிய புதிய நீதி கட்சிக்கு வேலூர் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக கூடிய விரைவில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் புதிய நீதி கட்சியின் சார்பாக எங்களுடைய ஆவல் எல்லாம் அண்ணன் ஏசிஎஸ் அந்த கட்சிக்கு வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். மக்களவைத் தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவது தொடர்பாக பெங்களூரு சிறையில் உள்ள அமமுக கட்சி பொதுச் செயலாளர் சசிகலாவை துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா சிறையில் சசிகலா சிறைப்பட்டுள்ளார். அங்கிருந்தபடியே கட்சிக்கு வியூகங்களை வகுத்து வருகிறார். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலை எந்த பெரிய கட்சிகளின் கூட்டணியுமின்றி அமமுக தனியாக எதிர்கொள்கிறது. எஸ்டிபிஐ கட்சியுடன் மட்டும் கூட்டணி அமைத்துள்ளது. பிரதான கட்சிகள் தொகுதி பங்கீட்டை முடித்துவிட்ட நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்த டிடிவி தினகரன் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர் பட்டியலுடன் சசிகலாவை இன்று காலை சந்தித்து தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினார். பிறகு செய்தியாளரிடம் பேசிய அவர் நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து எடுத்த முடிவுகளை சசிகலாவிடம் தெரிவித்ததாக கூறினார். யாரெல்லாம் கேண்டிடேட்டா செல் பண்ணலாங்கிறத பொதுச் செயலாளர்கிட்ட அவங்ககிட்ட வந்து பேசினாங்க. ஒரு தொகுதியில் 2 பேர் கேட்பாங்க, ஒரு தொகுதியில் 3 பேர் தகுதியுடையாளர் இருப்பாங்க. அதில் இவங்களை செல் பண்ணலாம், அவங்கள செல் பண்ணலாம்னு நாங்கள் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளரோட பேசி முடிவு எடுத்ததுன்னா அவங்கள்ட்ட சொல்லி ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்துடுவோம். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஆளும் அதிமுக மற்றும் திமுகவை சுயேட்சையாக டிடிவி தினகரன் வீழ்த்திய நிலையில் முதல் முறையாக பொது தேர்தலை அமமுக எதிர்கொள்கிறது. அத்துடன் சபாநாயகர் உத்தரவால் பறிகொடுத்த 18 தொகுதிகளில் 16 சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலையும் சந்திக்க வேண்டியுள்ளது. கூட்டணி இல்லாத நிலையில் தீவிரமாக செயல்பட்டு வரும் டிடிவி தினகரன் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பாரா அல்லது ஆளும் கட்சியின் வாக்குகளை பிரிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கணிசமான செல்வாக்கு பெற்றுள்ளதால் அங்கு அதிக வாக்குகளை அமமுக பெற வாய்ப்புள்ளது. சசிகலாவை டிடிவி தினகரன் சந்தித்துள்ள நிலையில் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. அதனால் வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என்றும் எஸ்டிபிஐ கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்படக்கூடும் என்றும் அமமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. மதுரையில் மக்களவைத் தேர்தல் தேதியை மாற்ற முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ஏப்ரல் 18ஆம் தேதியன்று மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறவுள்ளது. எனவே தேர்தல் தேதியை மாற்றி வைக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகம் முழுவதும் ஏன் தேர்தலை ஒத்திவைக்க கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். 2 லட்சம் பக்தர்கள் ஒரே இடத்தில் குவியும் நிலையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தால் தேதியை மாற்ற முடியாதா என நீதிபதிகள் வினவினர். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் இதேபோன்று இந்தியா முழுவதும் தேர்தல் தேதியை மாற்ற கோரினால் என்ன செய்வது என பதில் கேள்வி எழுப்பினர். மதுரை தொகுதிக்கான வாக்குப்பதிவை மட்டும் வேண்டுமானால் 2 மணி நேரம் நீட்டிக்கலாம் எனவும் ஆலோசனை தெரிவித்தனர். இதையடுத்து தேர்தல் ஆணைய வழக்கறிஞரின் கூற்றை ஏற்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் சாதாரண வாக்காளர்கள் எப்படி வாக்களிக்க செல்ல முடியும் என கேட்ட நீதிபதிகள் வாகனங்கள் கூட செல்ல முடியாத நிலையில் 100% வாக்குப்பதிவை எப்படி எட்ட முடியும் எனவும் சந்தேகம் தெரிவித்தனர்.
மேலும் மதுரை தொகுதியில் தேர்தல் தேதியை மாற்றி அமைப்பது குறித்து தேர்தல் ஆணையம் நாளை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இல்லாவிடில் தமிழக தேர்தல் அதிகாரி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். மேலும் தேர்தல் தேதியை மாற்றக் கோரிய வழக்கில் உரிய உத்தரவு நாளை பிறப்பிக்கப்படும் என்று கூறி நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். தேர்தல் பொதுக்கூட்டங்களுக்கு தனியார் பேருந்துகள், லாரிகளில் மக்களை கூட்டமாக அழைத்துச் செல்லவும், பிளாஸ்டிக் பேனர், கொடிகள், கட்அவுட்டுகள் வைக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. தமிழகம் முழுவதும் வாக்குக்கு பணம் அளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து தேர்தல் ஒத்திவைப்பு அல்லது ரத்தானால் புகாருக்கு ஆளான அரசியல் கட்சி தலைவர்களிடம் தேர்தல் செலவை வசூலிக்க வேண்டும் என்று மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் அரசியல் கட்சியினர் தேர்தல் பரப்புரைக்காக வைக்கும் கட் அவுட், பேனர்கள் மற்றும் பிளாஸ்டிக் கொடிகள் பயன்படுத்தவும், கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு மக்களை கூட்டமாக தனியார் பேருந்து மற்றும் லாரிகளில் அழைத்துச் செல்ல தடை கோரியும் இந்த மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. பணம் வழங்கும் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசியல் கட்சியினர் மற்றும் தேர்தல் ஆணையம் வரும் 21ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று கூறினர். மேலும் பொதுக்கூட்டங்களுக்கு தனியார் பேருந்துகள் மற்றும் லாரிகளில் மக்களை அழைத்துச் செல்லவும், கட் அவுட், பேனர் மற்றும் பிளாஸ்டிக் கொடிகளையும் பயன்படுத்தவும் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். இந்த வழக்கின் விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு 4 நாட்களே ஆகியுள்ள நிலையில் தமிழகத்தில் சுமார் 3.5 கோடி ரூபாய் ரொக்கப்பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படைகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளன. தமிழகத்தில் இதுவரை 3,39,95,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தொடர்பாக ஆய்வு செய்ய மாவட்டந்தோறும் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவினரிடம் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து உரிமையாளர்கள் பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் எனவும் சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். பண பரிவர்த்தனைகள் வருமான வரித்துறை மூலமாக கண்காணிக்கப்படும் என்றும் 10 லட்சத்துக்கு மேல் பண பரிவர்த்தனை மேற்கொள்வோர் வருமான வரித்துறைக்கு தெரியப்படுத்தி உரிய ஆவணங்களுடன் கொண்டு செல்லலாம் எனவும் சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டுள்ளார். பணப்பட்டுவாடா குறித்து 180425566669 என்ற இலவச எண்ணிலும் 9454467707 என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் புகார் அளிக்கலாம் என தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஸோ எபோவ் 10 lakhs இருக்கு. பட் நம்ம ஒன்றும் சஸ்பிஷன் இல்லை, இது எலெக்ஷன் இதுக்கு இல்லை, ஒரு ஜென்ரல் இதில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் லார்ஜ் ஸ்கேல் கேஷ் டிரான்சாக்ஷன்னாக்க தட் வில் பி இன்ஃபார்ம் டு த ஐடி டிபார்ட்மெண்ட், இட் வில் நாட் பி சீஸ்டு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. பொள்ளாச்சியில் பாலியல் வழக்கை சிபிசிஐடி விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாற்ற அரசுக்கு டிஜிபி பரிந்துரைத்திருந்தார். டிஜிபியின் பரிந்துரையை ஏற்று ஆளுநரின் உத்தரவுப்படி சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணன் தாக்கப்பட்ட வழக்கும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ள சிபிசிஐடி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என தெரிவித்துள்ளது. வழக்கை தற்போது விசாரித்து வரும் சிபிசிஐடி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் விவரம் தெரிந்தவர்கள் புகார் மற்றும் தகவல் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. தகவல் தெரிவிப்பவர்களின் பெயர் மற்றும் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 9488442993 என்ற மொபைல் எண் மூலமாகவும் கோவை எஸ்பி அலுவலகத்துக்கு கடிதம் மூலமாகவும் நேரிலும் தகவல் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் முக்கியத்துவம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நலன் கருதி இந்த சம்பவத்தில் தொடர்புடைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் யாரும் வெளியிட வேண்டாம் என சிபிசிஐடி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்நிலையில் பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக புதிதாக வெளியான ஆபாச வீடியோவில் இருப்பது தாம் அல்ல என்று பார் நாகராஜ் மறுத்துள்ளார். பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சதீஷ் தான் அந்த வீடியோவில் இருப்பவர் என்று கூறினார். அடிதடி வழக்கில் மட்டுமே தாம் கைது செய்யப்பட்டதாகவும் பாலியல் விவகாரத்திற்கும் தமக்கும் தொடர்பில்லை என்றும் பார் நாகராஜ் தெரிவித்துள்ளார்.
என்னுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக என்னை வந்து நீங்கள் விசாரணையெல்லாம் நீங்கள் தேவையே கிடையாது. அடுத்தது என்னை வந்து பப்ளிக்கை வச்சு நீங்கள் தண்டிக்கலாம். அதுக்கு வந்து நானே வர்றேன். இப்போ அந்த மாதிரி என்கிட்ட பயம் இருந்து நான் ஓட கிடையாது. என்னோட வீடியோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு காட்டிட்டீங்க அப்படின்னா என்னை வந்து எனக்கு வந்து சட்டப்படி தண்டனையே வேண்டாம், பொதுமக்கள் தண்டனை கொடுத்தாலே நான் அதை ஏற்றுக்கிறேன். அந்த மாதிரி அடிப்படை உறுப்பினராக மட்டும் தான் இருக்கேன். இதை மட்டும் டார்கெட் பண்ணி தான் கட்சிக்காரன் இன்னைக்கு ஒருத்தர் சிக்கிட்டான், இவனை வச்சு தான் நம்ம இந்த அரசியலாதான் தேடணும்னு நிறைய பேர் இதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதுக்கு நான் உறுதுணையாக இருக்க விரும்பலை. என் மேலே தப்பு இருக்கும் பட்சத்தில் சட்டப்படி கொடுக்குற தண்டனைக்கு நான் ஏற்றுக்கிறேன். சரிங்களா, என் மேலே தப்பில்லை நிரூபிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இந்நிலையில் நாகராஜின் பாரை சூறையாடியதாக 5 பேர் மீது பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் அதிமுகவை இணைத்து சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் SP வேலுமணி, துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோரை முகநூலில் டாக் செய்து கோவையைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர் கருத்து பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்ததை அடுத்து நவீன்குமார் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கில் திமுக தலைவர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக சபரீசன் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக டிஜிபியிடம் பொள்ளாச்சி ஜெயராமன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் கொடூர விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளம் வெளியானது தொடர்பாக காவல்துறையினரிடம் மாநில மகளிர் காவல் ஆணையம் அறிக்கை கேட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவர் கண்ணகி, பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் குறித்து முதற்கட்ட தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் விரைவில் விசாரணை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சம்பந்தப்பட்ட பொண்ணுடைய பேரு, அந்த விவரங்கள், புகைப்படம், அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு காவல்துறையினராலேயே வெளியிட சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதுக்காக நீங்க காவல்துறை மேல என்ன நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்க போறீங்க? அது தப்பு தானே? நாங்க அதுக்காக தனியா அறிக்கை கேட்கிறோம் அவர்கிட்ட. அதுக்காக கேட்கிறோம். இது தொடர்ச்சியா இந்த சமூக வலைதளங்கள்ல அதிகமான அந்த வீடியோக்கள் பகிரப்படுது. அவங்களுக்கு நீங்க வைக்கிற கோரிக்கை என்ன? அது தவிர்க்கப்படணும். ஏன்னா பெண்கள் சம்மந்தப்படுது, அவங்கள நாங்கள் பாதுகாக்கணும். அவங்களுக்கு எந்த விதமான தவறான இழிப்பேரும் வராதபடிக்கு நம்ம தவிர்க்கணும். அந்த மாதிரி செய்கிறவங்க நிச்சயமாக செய்கிறத தவிர்க்கணும். அதை நாங்கள் கேட்டுக்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்கும் சூழ்நிலையை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என இந்த வழக்கில் முதலில் புகார் அளித்து விவகாரத்தை வெளியே கொண்டு வந்த பெண்ணின் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாங்கள் அரசு தரப்புல இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தின் சார்பாக நான் சில கோரிக்கை வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, இதுக்கு இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றி சிபிஐக்கு மாற்றிருக்கிறீங்க, நல்ல ஒரு துவக்கம். இதில் என்னன்னா, இன்னும் ஒரு தனி முகாம் அமைச்சு அங்கே மீடியாக்கள் அலோவ் பண்ணாமல் மீடியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு புகார் தெரிவிக்கிறதுக்கான ஒரு எண்ணை அமைச்சு இப்போ மகளிர் ஆணையங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ சிபிஐ கிட்ட வழக்கு போனால் நாங்கள் சிபிஐக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இதுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இது ஒரு ஸ்பெஷல் கோர்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணி அங்கே மீடியாக்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கேமரா பத்திரிகைகளெல்லாம் இல்லாமல் ஒரு சுதந்திரமான சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கணும். ஃபஸ்ட்டு விக்டிம் அங்கே வர்றதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கணும். அந்த இடத்த சொல்லலாம், ஆனால் அந்த இடத்துக்குள்ள அரசு தனக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வெளியாட்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தினா கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுக்க வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதை அவங்க பொள்ளாச்சியிலையும் கூட அந்த கேம்ப் அமைக்கலாம், இல்லை கோயம்புத்தூரில் அமைக்கலாம், இல்லை அவங்க விருப்பப்பட்டு எங்கேயாவது பக்கத்தில் ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல அமைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழ் முதல் தாள் வினாக்கள் எளிமையாக கேட்கப்பட்டதாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மேலும் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் அனைத்து தேர்வுகளையும் நடத்தி முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் இன்று தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வருகின்ற 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் முறையாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிற்பகலில் நடக்கின்றன. அதன்படி முதல் நாளான இன்று தமிழ் முதல் தாள் தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 4:45 மணி வரை நடைபெற்றது.
இந்த தேர்வில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 38,000 தனித் தேர்வர்கள் உட்பட மொத்தம் 9,97,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக எழும்பூரில் உள்ள பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வுக்கு முன்பு மாணவர்கள் இறை வணக்கத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேர்வு அறை கண்காணிப்பாளர்களாக சுமார் 49,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 5,500 பேர் கொண்ட பறக்கும் படையும் அமைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழ் 2ஆம் தாள், ஆங்கிலம் முதல் மற்றும் 2ஆம் தாள் தேர்வு பிற்பகலில் நடைபெறுகிறது. அதேவேளையில் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான தேர்வு வழக்கம் போல் காலையில் நடைபெற உள்ளன. இதனிடையே தேர்தல் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வினை ஏப்ரல் 13ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டுமென பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் இம்மாதம் 29ஆம் தேதிக்குள் நிறைவு பெற்றுவிடும். தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பணிகளில் ஆசிரியர்கள் ஈடுபட உள்ளதாலும் பள்ளிகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட இருப்பதன் காரணமாகவும் தேர்வுகளை முன்கூட்டியே நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் காணாமல் போன சமூக செயற்பாட்டாளர் முகிலனை பற்றிய தகவல் தெரிவிப்போருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்ற சிபிசிஐடி போலீசார் போஸ்டர்களை சென்னையில் பல இடங்களில் ஒட்டியுள்ளனர். சமூக செயற்பாட்டாளர் முகிலன் கடந்த மாதம் 15ஆம் தேதி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் குறும்படம் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டுக்கு தென்மண்டல ஐஜி, டிஐஜி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர்தான் காரணம் என்று கூறியிருந்தார். அன்று இரவு பொன்னரசு என்பவரை வழி அனுப்ப எழும்பூர் ரயில் நிலையம் சென்று இருந்தார். பின்னர் அவர் காணாமல் போனார். குறிப்பிட்ட அந்த நாளுக்கு பிறகு முகிலனை காணவில்லை என பல தரப்பினரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் தேடலில் இன்று வரை முன்னேற்றம் ஏற்பட்டதாக தெரியவில்லை. இந்நிலையில் காணாமல் போன முகிலன் பற்றி தகவல் அளிப்போருக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் என்று சிபிசிஐடி போலீசார் கோடம்பாக்கம் உள்ளிட்ட சென்னையின் பல இடங்களில் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். மசூத் அசார் விவகாரத்தில் சீனா முட்டுக்கட்டை போடுவது தொடர்ந்தால் வேறு விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள நேரிடும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினர்கள் சிலர் எச்சரித்துள்ளனர். சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர் உயிரிழக்க காரணமான புல்வாமா தாக்குதலை நடத்திய ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் இவரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரி ஐநா பாதுகாப்பு அவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை சீனா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி முடக்கியது. மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரும் தீர்மானத்தை சீனா முடக்குவது இது 4வது முறையாகும். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, பலவீனமான பிரதமரான நரேந்திர மோடி இந்தியாவிற்கு எதிரான சீனாவின் நடவடிக்கையை கண்டிக்காமல் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை பார்த்து அஞ்சுவதாக சாடியுள்ளார். குஜராத்தில் ஜி ஜின்பிங் உடன் ஊஞ்சல் ஆடுவது, டெல்லியில் அவரை கட்டிப்பிடிப்பது, சீனா செல்லும் போது பணிந்து விடுவது இவைதான் பிரதமரின் சாதுரியம் என்றும் விமர்சித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், மசூத் அசாரின் விவகாரத்தில் கூட காங்கிரஸ் கட்சி முரண்பட்ட கருத்தைத்தான் கொண்டுள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் பயங்கரவாதத்தை கைவிடும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்கே வழியில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் விமர்சித்துள்ளார். மேலும் இம்ரான்கான் சிலர் சொல்வது போல உண்மையிலேயே பெருந்தன்மையானவராக இருந்தால் மசூத் அசாரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மசூத் அசார் விவகாரத்தில் முட்டுக்கட்டை போடுவதை சீனா தொடர்ந்தால் வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்கள் சிலர் முயற்சி மேற்கொள்ளப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு மேற்கொள்ளும் பட்சத்தில் அது சீனாவுக்கு கடும் நெருக்கடியாக அமையும் என கருதப்படுகிறது. இந்நிலையில் சீன பொருட்களை புறக்கணிப்போம் என்ற கோரிக்கையை முன்வைத்து ட்விட்டரில் பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட் என்ற ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டாகி வருகிறது. மசூத் அசாரை பயங்கரவாதிகள் பட்டியலில் வைப்பதற்கு சீனா ஒப்புதல் தராததால் அந்நாட்டு பொருட்களை புறக்கணிக்கும்படி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. சீன இறக்குமதியை இந்தியா நிறுத்தினால் அது சீனாவை பாதிக்குமா? இப்போது பார்க்கலாம்.
இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் எண்ணிக்கை மிக குறைவு. மாறாக எலக்ட்ரானிக் பொருட்கள், விற்பனை நிலையில் உள்ள பொருட்கள் என சீனாவின் இறக்குமதியை இந்தியா பெரிதும் நம்பியிருக்கிறது. சீனாவின் மொத்த ஏற்றுமதியில் இந்தியாவுக்கு அனுப்பப்படுவது வெறும் 2% மட்டுமே என்பதால் அதை மொத்தமாக நிறுத்தினாலும் சீனாவுக்கு பாதிப்பு இருக்காது. மாறாக ஆண்டுக்கு 70,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொலைத்தொடர்பு சாதனங்களை சீனாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்கிறது. மேலும் விவோ, ஓப்போ போன்ற சீன நிறுவனங்கள் இந்திய செல்போன் சந்தையில் 51% விற்பனையை பெற்றுள்ளன. மின்துறையிலும் சீனாவை இந்தியா பெரிதும் சார்ந்துள்ளது. சூரிய மின்சக்தி உபகரணங்கள் சந்தையில் 87% சீன பொருட்களே ஆக்கிரமித்துள்ளன. இந்தியா சீனா இடையே மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருப்பதால் சீனாவுடனான இறக்குமதியை நிறுத்தினால் இப்போதைக்கு பாதிப்பு இந்தியாவுக்கே என்பது நிதர்சனம். போயிங் 737 MAX 8 விமானத்திற்கு தடை விதித்துள்ள நிலையில் எதிர்வரும் கோடை விடுமுறை காலத்தில் விமான கட்டணங்களின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தியோப்பியாவில் நடந்த விமான விபத்தில் 157 பேர் பலியானதன் எதிரொலியாக இந்தியாவில் போயிங் நிறுவனத்தின் 737 MAX 8 ரக விமானங்களை இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமான போக்குவரத்து கட்டணம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் விமான சேவையை அதிகம் பயன்படுத்தும் 3வது மிகப்பெரிய நாடு என்ற பெயரை 2024ஆம் ஆண்டில் இந்தியா பெறும் என சர்வதேச விமான போக்குவரத்து கழகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் 362 போயிங் 737 MAX 8 விமானம் வேண்டும் என்று இந்திய விமான நிறுவனங்கள் ஆர்டர் செய்துள்ளன. இந்நிலையில் இந்தியாவில் 17 போயிங் 737 MAX 8 விமானங்கள் தடை காரணமாக சேவையிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. போயிங் 737 ரகத்தில் மொத்தம் 9 வகையான விமானங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் 737 MAX 8 ரகம். இதன் விலை சுமார் 850 கோடி ரூபாய். ஒரு முறை எரிபொருள் நிரப்பினால் 6570 கிலோமீட்டர் பயணிக்கும். எரிபொருட்கள் சிக்கனத்தின் காரணமாகத்தான் இந்த விமானத்தை விமான நிறுவனங்கள் தேர்ந்தெடுப்பதாக கூறுகின்றனர். தற்போது இந்தியாவில் 737 MAX 8 விமானத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஆர்டர் செய்யப்பட்ட 362 விமானங்கள் டெலிவரி எடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுகிறது. 737 MAX 8 பாதுகாப்பானது என்று ஆய்வு முடிவுகள் வரும் வரை இந்த விமானங்களை டெலிவரி எடுப்பதற்கான பேச்சுக்கே இடமில்லை என்று விமான போக்குவரத்து கழகத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். விமானத்தில் பயணம் செய்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் வரவேண்டிய விமானங்கள் டெலிவரி எடுக்கப்படாது. அப்படி இருக்கும் போது கட்டணத்தை விமான நிறுவனங்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் விமான டிக்கெட் விலையை தற்போதிருக்கும் நிலையில் வைத்திருக்குமாறு விமான போக்குவரத்து கழகம் அறிவுரை வழங்கியுள்ளது. கோடை விடுமுறை காலம் தொடங்கவுள்ள நிலையில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு விமான கட்டணங்களின் கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விப்ரோ நிறுவனத்தின் தலைவரும் மென்பொருள் துறையின் முடிசூடா மன்னனுமான அசீம் பிரேம்ஜி விப்ரோவில் தனக்கு இருக்கும் பங்கில் பாதியை நன்கொடையாக ஒதுக்கியுள்ளார். இதன் மதிப்பு 52,720 கோடி ரூபாய். இதன் மூலம் உலகின் 10 மிக பெரும் நன்கொடையாளர்களில் ஒருவர் என்ற பெருமையையும் அசீம் பிரேம்ஜி பெற்றுள்ளார். தந்தை மரணத்திற்கு பிறகு படிப்பை பாதியில் நிறுத்திய அசீம் பிரேம்ஜி தன்னுடைய 21 வயதில் விப்ரோ நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பொறுப்பு ஏற்ற 30 ஆண்டுகளில் விப்ரோவை மென்பொருள் துறையின் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்த்தெடுத்தார். அதன்பின் அசீம் ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கி பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு கல்வி சேவை வழங்குவதில் தன்னுடைய கவனத்தை திருப்பினார். இதுவரை அசீம் ஃபவுண்டேஷன் 150 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் 1600 பேரை கொண்டு இந்தியாவின் கல்வி சேவையை மேம்படுத்தும் செயலில் ஈடுபட்டு வருகிறது. இது எதிர்காலத்தில் 3 மடங்காக அதிகரிக்கும் என்று இந்த அமைப்பின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அமைப்பின் கீழ் பெங்களூருவில் அசீம் பிரேம்ஜி பல்கலைக்கழகமும் தோற்றுவிக்கப்பட்டு கல்வி சேவையும் வழங்கப்படுகிறது. இதுவும் எதிர்காலத்தில் 400 ஆசிரியர்களுடன் 5000 மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் நிறுவனமாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதே போன்றதொரு பல்கலைக்கழகம் வட இந்தியாவிலும் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
தங்களின் தேவைக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை ஆதரவற்றோருக்கு கொடுத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பில்கேட்ஸ், வாரன் பஃபெட் மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்பின் கீழ் கையெழுத்திட்ட முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற 73 வயது அசிம் இந்திய பணக்காரர்களில் 2ஆம் இடத்திலும் உலக அளவில் 51வது இடத்திலும் இருக்கிறார். இந்த செயல் மூலம் மனிதநேயமிக்க கல்வியில் தன்னிறைவு பெற்ற ஒரு சமூகம் உருவாக்கப்படுவது தன்னுடைய நோக்கம் என்று அறிக்கையில் கூறியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் சரணாலயத்தின் அருகில் உள்ள 575 ஏக்கர் நிலப்பகுதியை சாலை விரிவாக்க பணிகளுக்கு பயன்படுத்த அனுமதி கோரி வனத்துறையிடம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விண்ணப்பித்துள்ளது. அங்கு வாழும் அரிய வகை சாம்பல் அணில்கள் அழியும் அபாயம் உள்ளதால் இதற்கு அனுமதி அளிக்க கூடாது என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வரை 78 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருவழி சாலையை 4 வழி சாலையாக விரிவாக்கம் செய்ய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதற்காக தமிழக வனத்துறையின் அனுமதி கோரி தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் மதுரை மண்டல திட்ட இயக்குனர் சரவணன் விண்ணப்பித்துள்ளார். இந்த விரிவாக்க பணிகளுக்காக மதுரை, விருதுநகர் ஆகிய 2 மாவட்டங்களிலும் 1060 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதில் 575 ஏக்கர் நிலம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான சாம்பல் அணில்களை பாதுகாப்பதற்காக 1988 உருவாக்கப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் சரணாலயத்திற்கு மிக அருகில் இந்த 575 ஏக்கர் நிலப்பகுதி அமைந்துள்ளது. இந்த சரணாலயத்தில் அதிகம் காணப்படும் சாம்பல் அணில்கள் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதியில் மட்டுமே காணப்படுகின்றன. மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய இப்பகுதியில் சாலை விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் சாம்பல் அணில்கள் அழியும் அபாயம் உள்ளதால் இத்திட்டத்திற்கு வனத்துறை அனுமதி வழங்கக்கூடாது என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.